ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து மே மாதம் 10ஆம் தேதி அன்று உருவாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகத்தை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த யோகத்தின் மூலமாக கும்பம் ராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றியும் தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஒவ்வொரு விதமான கிரகங்களும் தங்களுடைய காலநிலைகளுக்கு ஏற்ப மாறுதல்களுக்கு உட்பட்டது. அந்த வகையில் ஒவ்வொரு கிரகமும் அப்பப்போ தங்களுடைய இடங்களை மாற்றி அமைச்சுக்கிட்டே தாங்க இருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே மேச ராசியில் சுக்கிர பகவானுடைய பயணமானது நடந்துகிட்டு இருக்குது. தற்போது மே மாதம் 10ஆம் தேதி அன்று புதன் பகவானும் மேசராசிக்கு பயிற்சியாக போகிறாங்க. மே மாதம் 10ஆம் தேதியானது 2024ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமையாக வந்திருக்குங்க. இந்த வெள்ளிக்கிழமை அன்று அக்ஷய திருதிய நாளும் சேர்ந்திருக்கிறதுனால ரொம்பவே மங்களகரமான ஒரு நாள். வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சிறப்பான யோகங்கள் அப்படின்றது இருந்தாலுமே கூட இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிறது மங்களகரமான யோகமாகவே பார்க்கப்படுது. அதாவது ஒருடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்போட ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக லக்ஷ்மி தேவியினுடைய அருளாசி அப்படிங்கிறது தேவைப்படுது. அந்த வகையில் லக்ஷ்மி நாராயண யோகமானது கும்பராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத பதிவை தொடர்ந்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் நம்மளுடைய மகாலட்சுமி தாயாருக்காக மகாலட்சுமி தாயாரை போற்றி போற்றி அப்படின்னும் மகாவிஷ்ணுவுக்காக ஓம் நமோ நாராயண அப்படின்ற மந்திரத்தையும் தவறாமல் பதிவு செய்துடுங்க. இந்த இரு மந்திரங்கள் ஆனது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ வாங்க லக்ஷ்மி நாராயண யோகம் எந்தெந்த கிரகங்களுடைய சேர்க்கையினால் ஏற்பட போகுது அப்படின்றத பற்றியும் எவ்வளவு நாள் நீடித்திருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். பொன் பொருள் சேர்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை போன்றவற்றை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயார் தாங்க. இந்த லக்ஷ்மி தேவியாரை நம்ம வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு செய்வதால் நம்மளுடைய வீட்டில் மகிழ்ச்சியானது நிறைந்து இருக்கும். செல்வ செழிப்போடு வாழ்க்கை இருக்கும். அதாவது பண பற்றாக்குறை அப்படிங்கிறத நம்ம பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட இந்த லக்ஷ்மி நாராயண யோகமானது புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கையினால தாங்க உருவாகுது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அறிவு, படிப்பு, புத்திசாலித்தனம் போன்றவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். அதே போல் சுக்கிர பகவான்னா அழகு, ஆடம்பரம், செல்வ செழிப்பு போன்றவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடியது. இந்த 2 கிரகங்களும் ஒன்று சேரும் பொழுது அற்புதமான ஒரு யோகமானது ஏற்படுது. அந்த யோகம் தாங்க லக்ஷ்மி நாராயண யோகம். இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் மே மாதம் 10ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரைக்குமே இருக்க போகுது. இந்த 9 நாட்களும் நிச்சயமாக ஒவ்வொருடைய ராசியிலும் ஒரு நல்ல ஒரு நிதி முன்னேற்றத்தை பார்க்க முடியும். இந்த வகையில் கும்பம் ராசி நேயர்கள் சந்திக்கக்கூடிய முன்னேற்றங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு அனைவருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் நிறைந்திருக்கு. வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சாஸ்திரத்தில் லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிறது அனைத்து யோகங்களையும் விட மங்களகரமானதும் சிறப்பானதாகவும் பார்க்கப்படுது. ஒரு ராசியில் சுக்கிரனும் புதனும் சஞ்சரிக்கும் பொழுது இந்த யோகமானது உருவாகும். ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் லக்ஷ்மி தாயாருடைய வடிவமாகவும் புதன் பகவான் நாராயணருடைய வடிவமாகவும் பார்க்கப்படுறாரு. இந்த 2 பேருமே இணைந்து உருவாகக்கூடிய யோகம் தாங்க லக்ஷ்மி நாராயண யோகம். இந்த மாதம் மே மாதத்தில் மேச ராசியில் இந்த யோகமானது உருவாக போகுது. அதாவது மே மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு இந்த யோகமானது உருவாகுது. மேசராசியில் புதனும் சுக்கிரனும் ஒன்றாக இணைய இருப்பதால் இந்த யோக நிகழ்வானது ஏற்படுது. இந்த லக்ஷ்மி நாராயண யோகமானது சுமார் 500 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க இருப்பதாக ஜோதிடங்கள் எல்லாமே குறிப்பிட்றாங்க. அந்த வகையில் மே மாதம் 10ஆம் தேதி அன்று உருவாக இருக்கக்கூடிய இந்த யோகம் அதிர்ஷ்டத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பம் ராசி நேயர்கள் அடையக்கூடிய அதிர்ஷ்டத்தை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி நாராயண யோகமானது செல்வ மலையில் நினைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையிலும் சிறப்பாக பணியாற்றி மிகப்பெரிய ஆதாயத்தை எல்லாம் பார்ப்பீங்க. குடும்பத்தோட அதிக நேரத்தை செலவிடுவதற்கான நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளோட மகிழ்ச்சியாக இருக்கலாம். பொன் பொருள் வாங்கி குவிக்கக்கூடிய யோகமானது ஏற்படும். அதே நேரம் வங்கி இருப்புகள் கூட அதிகரிக்கும். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த சொத்துக்களை எல்லாம் வாங்கி பெருகி சுபயோக வாழ்க்கை வாழக்கூடிய காலமாக கும்பராசி நேயர்களுக்கு இந்த டைம் காணப்படுது. ஆண்டியையும் அரசனாக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகமானது அனைவருக்கும் நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். புதன் கிரகம் புத்திசாலித்தனம், ஞானம் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றை வழங்கும் காரணியாகவே பார்க்கப்படுது. அதனால் இந்த டைமில் மாணவர்கள் அனைவருமே நல்ல தேர்வில் மதிப்பெண்கள் பெற முடியும்.
அதே நேரத்தில் சுக்கிர பகவான் அழகு மற்றும் ஆடம்பர வாழ்க்கை, மற்றவர்களை வசீகரத்தன்மையாக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த டைமில் உங்களுக்கு ஏற்படும். வேத ஜோதிடத்தின்படி பார்த்தோன்னா கும்பராசி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண ராஜயோகமானது உருவாகி பல்வேறு விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ராஜயோகம் கும்பராசிக்கு நல்ல ஒரு வருமானத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானத்தில் கிரகங்கள் அனைத்தும் சஞ்சாரம் செய்வதால் அனைத்து விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு லாபமானது கிடைக்கும். மேலும் கும்பராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வருமானத்தில் மிகப்பெரிய அளவில் உயர்வானது கண்டிப்பாக இருக்கும். நிலுவையில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பழைய வேலைகள் அனைத்தும் முடிவடையும். மேலும் உங்களுடைய பணத்தை முதலீடு செய்வது அப்படிங்கிறது லாபகரமாகவே இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையிடமிருந்து சில நல்ல செய்திகளை நீங்கள் பெறுவீங்க. மேலும் இந்த ராஜயோகம் அனைத்து விதமான உங்களுடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்து கொடுக்கும். பிள்ளைகளிடமிருந்து நல்ல செய்தியை பெற முடியும். இந்த ராஜயோகம் வணிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். சுக்கிர பகவான் செல்வத்தை அளிக்கக்கூடியவர், அதே போல் புதன் பகவான் வர்த்தகம் செய்யக்கூடியவர். இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கையால் உருவாகக்கூடிய இந்த யோகம் மிகப்பெரிய லாபத்தை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். வேத ஜோதிடத்தின்படி பார்த்தோம்னா லக்ஷ்மி நாராயண ராஜ யோகத்தை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நபருடைய வாழ்க்கையில் பணம் அப்படிங்கிறது பாய்ந்து காணப்படும். மேலும் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் சுக்கிரன் மற்றும் புதனுடைய சேர்க்கையால் ஏற்படக்கூடியதுங்க. பொதுவாக கும்பம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஊரே கூடி நின்று ஒரு கருத்தை சொன்னாலுமே கூட அதை ஏற்றுக்க மாட்டாங்க. தனக்கென தனி கருத்து உடையவர்கள் தாங்க இந்த ராசிக்காரங்க. இவங்களுக்குள்ள 1000 ரகசியங்கள் அப்படிங்கிறது ஒளிஞ்சிருக்கும். எளிதாக யாரையுமே அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட இவர்களுக்கு அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி 3ஆம் பாதம் வரையிலான நட்சத்திரங்களை தன்னகத்தை கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அப்பப்போ ஏதாவது சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக நீங்கள் முடிவெடுக்கணும். அதற்காக கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். மேலும் இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். வீட்டுக்கு உரிய கிரகமாக குரு பகவானும் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் நீங்கள் தீய பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு குறைஞ்சி போகும். தீய பலன்கள் இல்லை அப்படின்னாலுமே கூட அலைச்சல் அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அம்மாவை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகள் அவ்வப்போது அவங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. நீண்ட தூரம் இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக நீங்கள் தவிர்க்க முயற்சி செய்துக்கோங்க. ஏன்னா வாகன விபத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுது. உறவினர்களிடம் விட்டு கொடுத்து போவதும் நல்லது. அதாவது காலில் அடிப்படலாம், நீர் நெருப்பு மின்சாரத்தை எல்லாம் பயன்படுத்தும் பொழுது நீங்கள் ரொம்ப கவனமாகவே கையாளணும். வீணாக சந்தேகமானது ஏற்படும். இந்த வீண் சந்தேகத்தால் கணவன் மனைவிக்கு இடையே மிகப்பெரிய பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். அதனால் பொறுமையாக இருந்துக்கோங்க. மேலும் இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகத்தால் உங்களுக்கு வேற்று மொழி மதத்தினரால் நிறைய உதவிகள் கிடைக்குங்க. பிள்ளைகளை அன்பாக நீங்கள் நடத்துனீங்க அப்படின்னா அவங்க மூலிமா நிறைய நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய உடல் நலத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. உயர்கல்வி உத்தியோகத்தினுடைய பொருட்டு பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளும் காணப்படுது. அதே நேரம் இந்த டைமில் உணவு விஷயங்கள் எல்லாம் கட்டுப்பாடோடு இருக்கணும். நேரம் தவறி சாப்பிடுவதை தவிர்த்துக்கோங்க. சொத்துக்கள் வாங்குவது விஷயத்துலலாம் கொஞ்சம் உஷாராக இருக்கிறதும் நல்லது. ஏற்கனவே மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பெயர்ச்சியும் ஏற்பட்டிருக்குங்க. அதனால் இந்த குரு பெயர்ச்சி லக்ஷ்மி நாராயண யோகம் போன்றவை எல்லாமே இந்த மே மாதத்தில் இருக்கிறதுனால கும்பம் ராசி அன்பர்களே உத்தியோகத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியானது நிலைத்து இருக்கும். நிறைய பிரபலங்களுடைய சந்திப்பு உங்களுக்கு ஏற்படும். புதுசாக வாகனங்கள் எல்லாம் வாங்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீதிமன்றம் போகாமல் லாபமோ நஷ்டமோ நீங்கள் பேசியே தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி செய்துக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டில் குரு பகவான் பார்க்குறாங்க. இதனால் இந்த லக்ஷ்மி நாராயண யோகமும் ஏற்படுறதுனால சுப செலவுகளானது அதிகரிக்கலாம். ஆன்மீக காரியங்களுக்காக அதிகம் செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் யோகா தியானம் போன்றவற்றையெல்லாம் செய்து உங்களுடைய மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக்கோங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஆதாரமின்றி யாரையுமே விமர்சிக்க வேண்டாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் வேலை சுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது உங்களுக்கு எதிராக சிலர் குற்றச்சாட்டுக்களை எல்லாம் வைப்பாங்க. அதே போல் மேலதிகாரிகளிடம் ஒரு சிலருக்கு மனஸ்தாபங்கள் கூட ஏற்படும். பணியில் திடீரென இடமாற்றங்கள் கூட உங்களுக்கு ஏற்படும். இதனால் ரொம்பவே நீங்கள் கவனமாகவும் இருக்கணும். அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலுமே கூட ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டாலுமே கூட கணினி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் சேரும். ஒரு அற்புதமான யோகா அமைப்பானது உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் அலைக்கழித்தாலுமே கூட இறுதியில் நீங்கள் நினைத்ததை முடிக்கக்கூடிய வல்லமையெல்லாம் பெற்றுக் கொடுக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான யோகா அமைப்பாகவே இந்த யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மேலும் லக்ஷ்மி நாராயண யோகத்தின் மூலமாக நல்ல ஒரு நிதி முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த பதிவின் மூலமாக கும்பராசி நேயர்கள் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும்
மே 10ஆம் தேதி அன்று உருவாகக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.